ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கீ மைசூர்பாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு சாஸ் பேனில் 1 கப் நெய் சேர்த்துக்கோங்க. அது கூட 1/2 கப் எண்ணெய், இது எந்த வெஜிடபிள் ஆயில்னு வேணால் இருக்கலாம். அதை லைட்டாக வார்ம் பண்ணிக்கோங்க. ரொம்ப பாயில் பண்ண வேண்டாம், பட் லேஸ் சூடில் இருக்கணும். இன்னொரு கடாயில் 1 கப் கடலை மாவு சேர்த்துட்டு அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ரோஸ்ட் பண்ணும்போதே நல்ல கடலை மாவு ஸ்மெல் உங்களுக்கு வரும். ஸோ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நம்ம வார்ம் பண்ணி வச்சுருக்கிற நெய் எண்ணெய் மிக்ஸ்சர் அதில் சேர்த்துட்டு அதில் ஒரு 1/2 கப் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது எந்த லம்ஸும் இல்லாமல் ஒரு ஸ்மூத்தான பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு கடாயில் 1 கப் சர்க்கரை, 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா பாயில் பண்ண விடுங்க. இது பாயில் ஆனதுக்கப்புறமா இது 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அதாவது இந்த மாதிரி ஒரு கம்பி பதத்துக்கு கொண்டு வாங்க. இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கடலை மாவு பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த கட்டியும் தட்டாத மாதிரி பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கொஞ்ச நேரத்துலேயே திக்காக ஸ்டார்ட் ஆகும். ஸோ திக்காக ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப் நெய் எண்ணெய் அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கொஞ்ச நேரத்துலையே பேனில் ஒட்டாமல் கொஞ்சம் நல்லா திக்காக வரும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த ஸ்டெப் மெயினான ஸ்டெப். இதை லாஸ்ட்டாக ஒரு 1 மினிட்டுக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு கடையில் கிடைக்கிற கன்சிஸ்டன்சி வரும். ஸோ இப்போ டன். இப்போ ஒரு பேனில் நெய் தடவி வச்சுருக்கேன். அந்த பேனில் நம்ம இந்த பேட்டரை சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஆற விடுங்க. அப்போ தான் நல்லா செட் ஆகிருக்கும். இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு. இந்த ஓரத்தெல்லாம் நல்லா ஸ்க்ரேப் பண்ணி விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு பேன்லேருந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மைசூர் பாக்கில் மெயின் ஸ்டெப்பை அந்த சுகர் சிரப் கொண்டு வரதும், அப்புறம் லாஸ்ட்டாக அந்த 1 மினிட் கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணுறது தான். இப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் கிடைக்கிற மைசூர் பாக் நமக்கு வீட்டிலையே கிடைக்கும். இப்போ இதை நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கலாம். பாருங்க நம்மளோட டெக்ஸ்டர் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுட் ரிலேட்டடான ஆடியோஸ், பாட்காஸ்ட் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா ப்ளீஸ் கோ அண்ட் செக் Decibel 707. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின் பண்ணிவிடுறேன்.